நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இத்தனை செடி ஊடு இருக்குது மேயிலமுலம் அதுதான் கேட்குறேன். இத்தனை பில்லு இருக்குது நீ இதுதான் மோசமானா நான் எங்கே தான் போகிறது? ஐயா என்ன பண்றாருங்க? அந்த வீட்டில் இருக்கிறாரு மாடு பார்த்துட்டு இது என்ன பண்ணுவாங்க திருப்பி இது பஞ்சாக்கி நூலாக்கிக்கிறாங்க. இது வேஸ்ட் ஆயிடுது. இது எங்கேயாச்சும் கொண்டு போய் அரைச்சிக்கரைச்சி இது பண்ணுவாங்க. நம்ம இந்த கம்பெனியில் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெள்ளாடுல குட்டி போட்டு ஆடு வேண்டாமாம்மா, கெடாதான் வேணுங்கிறாங்க. கறி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. ஆடுக்கு வந்து வயசானதுக்கா அது கொஞ்சம் கறி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. 10-20 கிலோ உழுகிற மாதிரி வேணும்னு பெரிய கடாயாகி போகும். கொழுப்பு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிற்றால் போயிடும். கொழுப்பு ஒரு 4 கிலோ கொழுப்புக்கு மேலே வந்துடும். ஆடு மேய்க்கிறேன். வெள்ளாடு தான் வைக்கிறீங்க? வெள்ளாடு தான் மேய்க்கிறேன். ஓகே. இந்த தொழிலில் எவ்வளோ வருமானம் ஒரு வருடத்துக்கு எடுக்கிறீங்கம்மா? 50,000 வரும். கூலி போனோம்னா 50,000க்கு மேலே சம்பாதிப்போம். சொந்த தொழில் தானம்மா, யாரும் பயப்பட வேண்டியது இல்லைங்கம்மா. சொந்த தொழில இருந்தாலும் இப்படி வருவேன் காட்டுக்குள்ள போய் பூந்துச்சுன்னா வெள்ளாமையில் பூந்துச்சுன்னா சத்தம் போடுவாங்க. சாப்பிடலாம். நாம் எப்படி ஒன்று விரும்பி சாப்பிடலாம் கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அது ஒரு செடி சதையில் காண்டான போய் அது ஒரு வாய் கடிச்சு திங்கலாம்னு அது போகு. என்ன ஆடு மேய்க்கிற வெள்ளாமையில் பூந்துருச்சு அப்படின்னு பேசுவாங்க. வெள்ளாடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சரியான சிரமப்பா. வர விளையாட்டா ஒரு கம்பெனி சரி வேலைக்கு போயிட்டாலும் கூட சிரமம் இல்லை. எல்லாம் வருஷ கணக்கில் மேய்ச்சாதான் 20,000க்கு விற்கல. அதுக்குள்ளேயே ஏதாச்சும் கீச்சு இதாயிடுச்சுன்னா செத்து போங்க. டாக்டர் கூப்பிட்டு ஊசி கீசி போட்டோம்னா நல்லா நாளுமாகு மோடவனாட்டம் ஆகி போய் கடையாரு நடக்க மாட்டான் படுத்து போய் செத்தாலும் செத்து போகு. அப்புறம் கொஞ்சம் நல்லானாலும் ஆகும். நம்ம நேரம் தான். இப்போ நம்ம எப்படி சனம் கோவப்படுறோமோ அந்த மாதிரி கோவப்பட்டு போனாலும் போயிட்டே இருக்க வேண்டியது. போயிட்டே இருக்குது வருன்னு போயிட்டே இருக்குது. அன்னூர் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையப்பம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து நாட்டு வெள்ளாடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. மேய்ச்சல் முறையில் இந்த நாட்டு வெள்ளாடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மாங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, தம்பி யாருன்னே தெரியாது, நான் எப்படி போய் உனக்கு பேட்டி கொடுக்குறது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பதிவு காமிச்சதுக்கப்புறம் தான் அப்படியா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்க அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. சரி அம்மா வணக்கம்மா. சரிப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா கிருஷ்ணன். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. என் பேர் முருகாத்தாப்பா. என் பேர் முருகாத்தா. பிள்ளையம்பாளையம் தான். சரிம்மா. ஆடு மேய்க்கிறேன். வெள்ளாடு தான் வைக்கிறீங்க? வெள்ளாடு தான் மேய்க்கிறேன். ஓகே. இந்த தொழிலில் எவ்வளோ வருமானம் ஒரு வருடத்துக்கு எடுக்கிறீங்கம்மா? வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 50,000 வரும். 10 ரூபாய் வேட்டை மேய்ச்சிட்டு இருக்கிறதுனால குட்டிகளை வித்தமான ஒரு 50,000க்கு வரும். வருஷத்துல 50,000 காங்கு. கூலி போனோம்னா 50,000க்கு மேலே சம்பாதிப்போம். ஆட்டை பார்த்து மேய்க்கிறதுனால 50,000 தான் வரும். சொந்த தொழில் தானம்மா, யாரும் பயப்பட வேண்டியது இல்லைங்கம்மா. சொந்த தொழில இருந்தாலும் இப்படி வருவேன் காட்டுக்குள்ள போய் பூந்துச்சுன்னா வெள்ளாமையில் பூந்துச்சுன்னா சத்தம் போடுவாங்க. அதனால பார்த்து பயந்துட்டு மேய்க்கணும். கடிச்சாலும் அவங்களுக்கு கண் தட்டுப்படாம ஒடியாந்துருவணும் ஓட்டிட்டு. அது ஒரு வாயிலா ஜீவன். ஒரு அனுபவமே இருக்கு. அது சாப்பிடலாம். நாம் எப்படி ஒன்று விரும்பி சாப்பிடலாம் கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அது ஒரு செடி சதையில் காண்டான போய் அது ஒரு வாய் கடிச்சு திங்கலாம்னு அது போகு. தோட்டத்துக்காரர் கண்டாங்கன்னா திட்டுவாங்க, என்ன ஆடு மேய்க்கிற வெள்ளாமையில் பூந்துருச்சு அப்படின்னு பேசுவாங்க. அதையும் வாங்கிக்கிறதேப்பா எப்படியா அதையும் அந்த பேச்சையும் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் மேய்க்கிறத ஆட்டை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருக்கிறோம். சரிம்மா சரிம்மா. எங்களுக்கு வந்து முடுக்குறதுடா. இங்கே தான் போகிறேன். ஒரு செகண்ட் என்ன போச்சு. அதுக்கு ஆட்டுக்கரை மாதிரி சத்தம் போடுவேன். நீங்கள் அந்த ஐயும் காட்டுக்குள்ளே இறங்குனா பேசுவான். ஏய் நல்லமேவே தொலைவிட்டு வாருங்கடா. வெள்ளாடு மேய்க்கிறதுல எவ்வளோ சிரமம் இருக்குது பார்த்தீங்களா? தோட்டத்தில் வந்து வேற இடத்துல மேய்க்கிறது போயிட்டா கூட அவ்வளோ சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை ஒரு வேற ஏதாவது தோட்டத்துக்குள்ளே போயிட்டாலும் அவங்களும் திட்டுவாங்க. சாமி சும்மா வாயில் பேசினா கூட பரவாயில்ல. சீக்கிரம் இந்த பக்கம் தாட்டுங்க. வேறு அதான் சாலையில் ஆடிட்டு இருக்குது வேறு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ ஒவ்வொருத்தர் கட்ட வார்த்தையாக திட்டுவாங்க. என்கிட்ட திங்கிற ஏது திங்கிறேன்னு சொல்லி. ஒரு ஆடு மேய்க்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பாவம் இட வசதி இல்லாமல் எவ்வளோ சிரமப்படுறாங்க பாருங்கள். அங்கங்கே போகுது ஆடுக. நிற்கும்மா இது கூட நடக்க முடியாதுப்பா. வெளியே ஓடிடுச்சுங்களா? வெளியே போயிடுச்சு. நீ ஓடி போயிடு. அங்கே ஒரு நிற்காம போயிருங்க. நீ வெள்ளாடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சரியான சிரமப்பா. வர விளையாட்டா ஒரு கம்பெனி சரி வேலைக்கு போயிட்டாலும் கூட சிரமம் இல்லை.
இதெல்லாம் வருஷ கணக்கில் மேய்ச்சாத்தா அது 1-2 மேய்ச்செல்லாம் கட்டு வழியாக ஒரு 10 உருப்படி மேய்ச்சாங்க கூட வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-3 நாள் விற்றா ஒரு 10-20 ரூபாய் 20,000க்கு விற்கலாம். வருஷத்துலேருந்து 20,000 காங்க முடியும். அதுக்குள்ளேயே ஏதாச்சும் கீச்சு இதாகிடுச்சுன்னா செத்து போங்க. மாத்திரை மருந்தெல்லாம் கட்டினாலும் செத்து போயிருங்க. அப்புறம் புண்ணியம் மேய்ச்சி என்ன பண்ணுறது? கீச்சுன்னா எந்த மாதிரி சாப்பிடுங்க? ஏதாச்சும் ஒரு தலை லாம்பு கடிக்கும் போது ஏதாச்சும் கீச்சு கூடு இருந்து சாப்பிட்டுச்சுன்னா அது வயிற்றால போயிட்டே இருக்கு, நிற்காது. அப்புறம் நம்ம அதுக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து காட்டினா நிற்கிறது. வயிற்று கட்டலின்னா வயிற்றாலேயே போயிட்டு இருக்கு. அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு ஊசி கீசி போட்டோம்னா நல்லா நாளுமாகு நல்லாகாமல் நம்ம இதாகிடுச்சுன்னா ஆடுக ஒரு மோடவனாட்டம் ஆகி போய் கடையார் நடக்க மாட்டான் படுத்து போயிடும். குட்டிகளை ஒரு 4-5 நாளைக்கு பீச்சி வச்சுன்னா ஓஞ்சு போயிடும். அப்புறம் ஊசியெல்லாம் மருந்து ஊசி போட்டோம்னா படுத்துக்கு எந்திரிக்காதுங்க. அப்புறம் 2 நாளைக்கு கடந்து ஒன்றும் குடிக்காமல் கடந்து செத்தாலும் செத்து போகு. அப்புறம் கொஞ்சம் நல்லானாலும் ஆகும். நம்ம நேரம்தான் அதெல்லாம் ஆடு மேய்க்கிறதெல்லாம். எப்படிம்மா நீங்கள் எங்கெங்கே மேய்ச்சலுக்கு போவீங்க? மேய்க்கிற காட்டுக்குள்ளே தேப்போ வரணும். இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் கம்பி வேலி போட்டு சைட்டு போட்டு விட்டுறாங்க பாருங்க, வெளியே போயிருச்சு பாருங்க. ஆமாம், சைட்டுக்கு கம்பி போட்டாங்கன்னா இப்படி வேலி வெட்டி செய்யறதே போகணும். இப்படி வேலி செய்யறதே போகணும். எப்படி கூப்பிடுவீங்கம்மா? கூப்பிடுறது பா 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 மீ அப்படின்னு தான் கூப்பிடணும். அப்படி சொல்லி கூப்பிட்டாதான் வருங்க. இல்லைன்னா அதுக்கு பாட்டு கோபம். நம்ம எப்படி சனம் கோவப்படுறோமோ அந்த மாதிரி கோவப்பட்டு போனாலும் போயிட்டே இருக்குது வெறுன்னு போயிட்டே இருக்குது. பின்னாடி ஓடுறதா ரொம்ப சிரமம். சரியான சிரமம். செம்பரியாடுனா அப்படி ஓட வேண்டியது இல்லை. செம்பரி அதுவும் போகும். அதுவும் 10 நிமிஷம் நின்று மேய். அப்புறம் பார்த்தா அதுவும் தடம் பிடிச்சதுன்னா அதுவும் போயிட்டே இருக்கு. அது தடம் பிடிச்சதுன்னா போயிட்டே தான் கிடக்கு. வருதுக்கெல்லாம் நிர்ணய கூப்பிட்டு நிறுத்தவே முடியும். இத்தனை செடி கூடு இருக்குது மேயிலமுல. அதுதான் கேட்குறேன். இத்தனை பில்லு இருக்குது. நீ இதுதான் மோசமானா நான் எங்கே தான் போகிறது? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வெள்ளாடு கறி தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆமாம், செம்பிளியாட்டு கறி சாப்பிட மாட்டாங்க. அது சோறு வாசம் வரும். செம்பிளியாடு கறி ஒரு சூற வாசம் அடிச்ச மாதிரி கறி வாசம் அடிக்கி. செம்பிளியாடு நம்ம யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவியலுக்கு அதுதான் பிடிக்கும். செம்பிளியாட்டு கறி பிடிக்கி. அப்புறம் அவியலுக்கு விசேஷ நோம்பி இதுக்கு அதுதான் வெட்டுவாங்க. இது வெள்ளாடுகளாக வெட்ட மாட்டாங்க. செம்பிளி இதே பிடிச்சி வெட்டுவாங்க. அது அவிய நோம்பிக்கு, பக்ரி நோம்பிக்கு. இப்படி இதுக்கு எப்படி போகுது? அண்ணாங்கள் போடாமல் இருந்து இன்னும் ஓடும்பா. நம்மளாலேயே நடக்க முடியாது. அம்மாங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? எனக்கு இருக்குப்பா ஒரு 55 இருக்கு. 55 ஆச்சு இருக்கு. சரிம்மா இருக்கு 55. என்ன பேக்கில் என்னென்ன இருக்குங்க? பேக்கில் தண்ணி தான் இருக்குது. தண்ணியும் துணியும் பிரிக்கிற துணி. இது என்னது துணி பிரிக்கிறதுன்னா? இது எவ்வளோங்கண்ணா? இது 30 ரூபாதேப்பா. கிலோக்கு 30 ரூபா தான் பிரிக்கிற துணி. அதையும் பிரிப்பீங்க, இதையும் பார்த்துக்கணும். இது கட்டாதுலோ. இது ஏதோ 10-100 வாரத்தில் கிடைக்குமில்ல. அதுக்கு தான். ஐயா என்ன பண்ணுறாருங்க? அந்த ஐயா வீட்டில் இருக்கிறாரு மாடு பார்த்துட்டு. ஐயாவும் மாடு பார்த்துட்டு இருக்காரு. மாடு ஓட்டிட்டு வந்தால் கொஞ்சம் மேவுக்கு எங்கேயாச்சும் தோட்டங்கிறது சரி மேவுக்கு போவாரா. அதுவும் ஓட்டிகிட்டு வர்றதுனால மாட்டை பார்த்துட்டு போட்டு தண்ணி காட்டிட்டு வீட்டில் இருப்பார். நானும் சரி நம்ம ஆட்டுகளையும் மட்டும் சித்தையும் குறுக்காட்டிட்டு வரமுன்னுட்டு வந்துட்டேன். இதுதான் பிரிக்கிறது இல்லைங்களா? ஆமாம், இப்படி நூல் பிரித்து கொடுத்தா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலப்பா. அந்த பையன் கொண்டு வந்து போடுற தம்பி கிடத்தே தெரியும். இது எப்படி சாமி கொண்டு போய் நீ என்ன பண்ணுற? இது என்ன பண்ணுவாங்க திருப்பி? இது பஞ்சாக்கி நூலாக்கிக்கிறாங்க. இது வேஸ்ட் ஆயிடுது. இதையும் மறைச்சி நம்ம நூலாக்குறோம். இது எங்கேயாச்சும் கொண்டு போய் அரைச்சி இது பண்ணுவாங்க. நம்ம இந்த கம்பெனியில் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. துணி கொண்டு வந்து போட்டு நல்லா தரிச்சு குறைஞ்ச பண்ணி ஒரு மிஷினுக்குள்ளே போட்டு பஞ்சாக்கி பஞ்சு வித்துட்டு இருக்கிறாங்க இந்த கம்பெனியில். இதுவும் அப்படித்தான் பண்ணுவாங்களே. நம்ம ஒரு எங்காச்சும் இதுக்குன்னு ஒரு மிஷினு தயாரிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு பக்கம். தொழில் அப்புறம் சனத்துக்கு வேலை வேணுமில்லப்பா. வேலை இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியுங்க? என்ன பண்ண முடியும்? நமக்கு இந்த வேலை. அப்புறம் அது இருக்கவையா இன்னொரு வேலை செய்வாங்க மிஷினுக்குள்ளே வேலை பார்க்குறவையா. இப்போ ஆட்டு வியாபாரிகள்லாம் நிறைய பேர் எங்களுக்கு வெள்ளாடுவா வேணுங்கிறாங்க. அது என்னன்னா வெள்ளாடுல குட்டி போட்டு ஆடு வேண்டாமாம்மா, நான் கெடாதான் வேணுங்கிறாங்க. கடாயி சாமிக்கு மீன்
கறி சாப்பிட்றதுக்கு அது பிடிக்குப்பா. ஆ கடாயி கறி ஆ சாமிக்கு வெட்டினாலும் சும்மா கறி கசாய்க்க சும்மா அறுத்தாலும் கறி சாப்பிட்றதுக்கு நல்லாக்கு. ஆ ஆடுக்கு வந்து வயசானதுக்கா ஆ அது கொஞ்சம் கறி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் குழம்பு வச்சுக்கலாம், சூப் கால் போட்டோம்னா குழம்பு நல்லா வேக வச்சு சூப் காலாட்டம் குடிக்கலாம். மொத்தத்தில் வந்து கடாயி ஒரு பக்கத்துக்கு ஒரு 2 வயசுக்குள்ளே இது பண்ணணுமுன்னா கறி நல்லாயிருக்கு. இந்த ஆடுகளை நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு வச்சுக்கிறோமா, அதனால வயசாகிடுது. அதனால் அது கொஞ்சம் கறி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் ஆடுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்குள்ளே கடாயாக இருந்தாலும் 2 வருஷத்துக்கு மேய்க்கிறாங்க. ஒரு 10-20 கிலோ உழுகிற மாதிரி வேணும்னு கடாய் பெரிய கடாயாகி போகும். அந்த மாதிரி கடாயி அது சாப்பிட்ற கறி நல்லா இருக்கு. கொழுப்பு உழுகுந்த ஆடு நல்லா இருக்கும். கொழுப்பு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிற்றால் போயிடு. கொழுப்பெல்லாம் வரும். காய் அடிச்சு விட்டா கொழுப்பு ஏறிக்கு 2 வருஷத்துக்கு மேய்ச்சோம்னா கொழுப்பு ஒரு 4 கிலோ கொழுப்புக்கு மேலே வந்துரு. ஒரு 2 வருஷம் மேய்க்கணும். மேய்ச்சோம்னா நல்லா பார்த்து பழப்பழன்னு இருக்கணும். மீன் குட்டி. அப்புறம் அதைய விட்டு இது பண்ணணும்னா அது 4-5 கிலோ வாய்ப்பு கொழுப்பு. அந்த கொழுப்பு நம்ம ஒரு பீஸு 2 பீஸ் சாப்பிடலாம். ஒவ்வொருத்தர் உடம்புக்கு சேராது. 4-5 பீஸ் சாப்பிட்டோம்னா அது நம்மளுக்கு வயிற்றால் போயிடும். அது ஒரு எண்ணெயாக வரும். வேச்சாலே அது ஒரு எண்ணெயாக இதாயிடுச்சு. அதனால பார்த்த கறி நல்லா இருக்கு. சாப்பிட்ற குழம்பு நல்லா இருக்கு ஊற்றி சாப்பிட்டா. சரி, கொழுப்பு விழுகாமல் இருக்கிறதுக்கு ஆடு என்னதான் பண்ணுறது? என்னதான் வழி? கொழுப்பு விழுக முந்தோம்னா ஆடு நல்லா இருக்காது. அது வயசான மாதிரி ஆயிடுச்சு. கடாய்கெல்லாம் அதெல்லாம் கடவுக்குது செம்மி தடம் இல்லை. அந்த கேட்டில் இந்த கேட்டுக்குள்ள தான் போயிரு. சும்மா சாத்திட்டாங்க. ஃபுல்லாக தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சுக்கிறாங்க. மேய்ச்சலுக்கு எந்த இடமே இல்லை. எப்படிதான் ஆடு மேய்க்கிறது? இப்படித்தான் போகணும். பிறக்க போக வேண்டியதா. அதை பார்த்து நூஞ்சா மேலெல்லாம் ஒரு பூச்சி ஒரே சத்தத்தில். இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து நாங்களும் ஆடு மேய்க்கிறோம். ஆடு மேய்க்கிறீங்க, வெயிலுக்கு ஆயிடுறீங்க. வண்டி எங்கேயோ நிற்கிது. பரவாயில்ல விடுங்கம்மா, ஒரு நாள் நாங்களும் ஆடு மேய்க்கிறோம். ஆடு மேய்க்கிறீங்க பாருங்க. ஆடு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லாம பாவம் என்னதான் பண்றது? ஆடுகளை வேலியில தலைதான் புரிந்து மேய்ச்சத்தன் நல்ல ஒரு கொழுப்பா நல்லா இருக்கு. கறி மட்டும் வேணும். நிற்காது. வெள்ளாட்டு கறி தான் சாப்பிடுவோம்பாங்க. மேய்ச்சலுக்கு தான் இடமே இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இப்போ இத்தனை மேவு கீழே சிரமப்பா. இப்போ அந்த மழை பெய்ய முடித்து மேவு. இதுக்கு முன்னால மேவே இல்லை. சரி, பூரா பக்கம் சைட் போட்டு அவ்வளோதான். ஆடே மேய்க்க முடியாது. இப்படி தடமொழியில் தான் மேய்ச்சிக்குவோம். எல்லா பக்கம் அணை கட்டிடுறாங்க வடிவல் சொன்ன மாதிரி. ஆமாம், அப்படி வழிகளில் ரோட்டுக்கு இல்லை மேய்ச்சிக்கணும். ஆமாம். சரிம்மா, அதாவது உங்களுடைய ஆடு வளர்ப்பு தொழிலை பற்றி நீங்கள் அப்படியே நீங்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களையும் நாங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கோம். எப்படி ஆடுகளை வந்து ஓட்டிகிட்டு போகிறீங்க, அங்கே மேய்க்கிறதுக்கு வந்து எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க, ஒரு மேய்ச்சலுக்கு வந்து நம்ம இடம் இல்லைன்னா எவ்வளோ சிரமங்கிறது உங்கள் வீடியோ பதிவு மூலமாக மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. சரிப்பா. ஓகே, இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நாட்டு வெள்ளாடுகள் வந்து எப்படி வளர்க்குறது, ஸோ அந்த நாட்டு வெள்ளாடுகள் வளர்க்குறதுல எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து நம்ம சிவா டிவியை பாருங்கள். இன்னும் எண்ணிலடங்கா வீடியோ காணொளிகள் காத்துக்கிட்டு இருக்கு. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.